ஃபேமிலிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கேமரா ஸ்டாண்ட் வீடியோ தான். ஹவு டு மேக் கேமரா ஸ்டாண்ட். இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் செய்ய போகிறேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் மொத்தமாக ஒரு 3 ஷீட் எடுத்துக்கணும். 3 ஷீட்னா இந்த மாதிரி 3 கிடையாது, இந்த மாதிரி 2 தான். ஸோ எக்ஸ்ட்ரா 1 எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து அது ஃபிட்டிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து எந்த ஐடியான்னு எதுவுமே எனக்கு இன்னும் புரியல. இதை வந்து நான் இனிதான் செய்ய இது பண்ணோம். அண்ட் இந்த மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்குறேன். இதுக்கு நீங்கள் டீ கப் மாதிரி சின்ன கப் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா கப்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கப்பு தான் சின்னது. இந்த மாதிரி பேப்பரை இந்த கார்னர்லேருந்து இப்படி பண்ணிட்டே வாங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமே ரோல் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஹார்டாக கல்டு வந்துடும். இந்த மாதிரி பண்ணிட்டு என் பாதி டைம் வரைக்கும் ரோல் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நான் பண்ணதை இது வரைக்கும் ரோல் பண்ணிட்டு ஹாஃப் வரைக்கும் அப்புறம் கழட்டிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ரோல் பண்ணுறது. ஏன்னா அப்படி பண்ண அது ரோலிங் ஈஸியாகிடும். ஸோ உங்களுக்கு ரோலிங் ப்ராக்டிஸ் ஆன மாதிரியும் இருக்கும், அட் த சேம் டைம் ஸ்டிக்கும் நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங்காக. இது இந்த மாதிரி தின் ஸ்டிக்காக வரக்கூடாது, திக்காக தான் வரணும். சாரி, தின்னாக வரணும், பட் ஹைட்டாக வரணும். ஸோ அப்படி வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நமக்கு ரவுண்டான இதில் வேணும். வச்சு ரோல் பண்ணிட்டு அப்படியே இப்படி ரோல் ஆச்சுன்னா ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் ஆகிடுச்சுன்னா ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் இப்படி ரோல் பண்ணிட்டு மீதியை இப்படி ஃபிங்கர் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மொத்தம் நமக்கு 3 ஸ்டிக்ஸ் தேவை. இங்கே பாருங்கள், ஸ்டிக் ஒட்டுறதுனா உள்ளே மட்டும் ஒட்டுறது இல்லாமல் கையில் ஒட்டியிருக்க எக்ஸசையும் மேலே ஒட்டி விட்டுருங்க. அப்படி ஒட்டுறது மூலமாக என்ன ப்ராஃபிட்னா உங்களுக்கு இது கழுடாமல் இருக்கும், இன்னும் உள்ளே இருக்கிற லேயர் கழுண்டாலும். ஸோ இந்த மாதிரி மொத்தம் நமக்கு 3 ஸ்டிக்ஸ் தேவை. நான் செஞ்சுட்டு காட்டுறேன். இதில் ஆக்சுவலி நான் 3 ஸ்டிக்ஸ் செஞ்சுருக்கேன். ஒன்று ஒரு சைஸில் இருக்குது. இதில் பெருசு வந்து தான் நான் பர்ஃபெக்டாக செஞ்சதுன்னு வச்சுக்கலாம். இப்படி செஞ்சு முடித்த உடனே என்ன பண்ணுறோன்னா ஈவன் சைஸ்க்கு கட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி அந்த சைடில் இருக்கிற பார்ட்ஸ் கட் பண்ணோம், அதனால ஈவனாகவே அப்படியே மாற்றிடலாம். ஏன்னா அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருக்கும், ஸோ அது பேலன்ஸ் பண்ணாது. இந்த மாதிரி இப்படி வச்சு ஈவன் பண்ணிட்டீங்கன்னா கீழே இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க, ஒரு 2 சென்டிமீட்டர் லெவல். இந்த சைடு ஸ்மால் 1லேருந்து 2 சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கணும். ஸோ அது இன்னுமே வரும். இப்போ இந்த டஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சிடலாம். இப்போ 3 ஸ்டிக்கு நமக்கு ரெடியாக இருக்குது. இதை நம்ம ட்ரையாங்குலர் ஷேப்பில் வச்சு தான் ஸ்டாண்டாக செய்ய போகிறோம். அந்த ட்ரையாங்குலர் ஷேப் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி வச்சா இது நிற்கணும். ஸோ இதுக்கு கீழே நம்ம ஃபோர்ஸாக ஒரு நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் தர போகிறோம். அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே இது ப்ரெஸ் பண்ணால் இப்படி மாறிடணும், இல்லைன்னா இப்படி இருக்கணும். அதுக்கு நம்ம ஒரு கப் எடுக்கலாம், டீ கப் மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஆக்சுவலி நான் இந்த கைண்ட் ஆஃப் கப் தான் எடுத்தேன். இது கசங்கிருச்சு. அது இல்லாமல் எனக்கு மொத்தம் 5 கப்ஸ் தேவை. ஸோ நான் இந்த மாதிரி ஸ்மால் டீ கப் எடுத்துட்டேன். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கப்பில் இந்த 3 தின்னாக இருக்கிற சைஸையும் இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஹோல் தேவை. லெட்ஸ் கட் இட். See here. இப்படி குத்தி தான் நான் இதை உடைச்சேன். ஒரு லெவல் வந்தோடனே இன்னொரு பார்ட்டில் இப்படி வச்சு இது எல்லாத்தையும் உள் பக்கமாக இப்படி மடித்து விட்டுருங்க. இதெல்லாம் செட் ஆகணுங்கிறதுக்காக செலட்டே போட்டாலும் ஓகே, பட் போட்டு இந்த திருப்பி இந்த சென்டரில் ஹோல் வரத்துக்கு கட் பண்ணணும். இந்த மாதிரி போட்டு ஒட்டுங்க. ஒட்டுச்சுன்னா ஒட்டுட்டும், நல்லா விட்டுருங்க. இது தலைகீழ வச்சு 1 2 3 இந்த லெவல் இருந்தாலே போதும். இப்படி 3 அரை செட் ஆனாலே போதும். ஏன்னா அப்போ தான் வந்து 3க்கும் நல்ல திக்கான கேப் கிடைக்கும். ஸோ ஸ்டிஃபான இது இருக்கும். ஸோ இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். லாக் பண்ணும்போது அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணி இதை ஸ்டிஃப் பண்ணி எங்கேயாவது மடித்து வச்சிடலாம். இப்போ இதை அன்லாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பர்ஃபெக்டாக அந்த ஸ்டாண்ட் ஷேப் வந்துருச்சு.
இந்த மீதி 4 கப் எதுக்குன்னா, ஒன்று மேலே ஸ்டாண்டு மொபைல் நிற்கிறதுக்கு, இன்னொன்று இந்த கீழே இருக்கிற இது மொபைல் வச்சா விழாமல் இருக்கிறதுக்கு. அதை என்ன பண்ணணும்னு சொல்கிறேங்க பாருங்கள். ஃபோனுங்கிற பாருங்கள், இந்த கப்போட இந்த பேஸ். ஸோ இந்த பார்ட்டை அப்படியே கட் பண்ணிடுங்க. அப்படியே கட் பண்ணிட்டு வந்து என் பண்ணிடுங்க. எங்கே அது நிற்குதோ அதுக்குன்னு ரொம்ப டீப்பாக கட் பண்ணிட்டு போகிறாதீங்க. இதை அப்படியே இப்படி கட் பண்ணுங்கள். இது பத்தலை அப்படின்னா நம்ம இன்னும் கூட எக்ஸஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் ஹைட்டாக. ஏன்னா ஸ்டிக்கு நிற்கிறதுக்கு தான். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கப் நமக்கு தேவையில்லை. இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் கப்பு. ஹோல் தான் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இப்போ பாருங்கள் இவ்வளோ தூரம் வருது. நமக்கு இந்த லென்த் கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. இது விழாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பிளேட். இதோட இந்த பேஸ்மெண்ட் பேஸில் இருக்கும். இதை இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன் பாருங்கள். ஸோ தலையில் வச்சு ரிசர் வச்சு ஒரு குத்திடுங்க. ஓட்டை விழுந்துட்டோம். அதில் இது வந்து இப்போ இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி இப்போ வந்து ஃபோல்டில் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. பண்ணிட்டு கொஞ்சம் கத்திரிக்கோல் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது உள்ள புதுற அளவு லைட்டாக பூந்தாலே போதும். இல்லைன்னா இது இப்படி உள்ளே போட்டு இப்படி வச்சுருங்க. இப்படி இன்சைடில் இது பாட்டுக்கு போகட்டும். நான் 2 கப்புக்கும் மீதி போடுறேன். இப்படி 2 கப்பையும் ஒன்றா வச்சு பார்த்தீங்களா, ஏதோ வெடிஞ்சா மாதிரி சவுண்ட் கேட்டுது. அவ்வளோதான். இப்போ இந்த 2 கப்பையும் எடுத்து இதையும் கட் பண்ணணும். இதையும் ஏன் ஒன்றாவே வச்சு கட் பண்ணக்கூடாதுங்கிற ஐடியாவில் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு கத்திரிக்கோலை விட்டு சத்தக் சத்தக் கட்டிங் இஸ் கோயிங் ஆன். மேலே ஒன்று மட்டும் பெருசாக இருக்கா, அதுக்கு சின்னதாக இருந்ததில்ல, கொஞ்சம் பெருசாக அதுவாக கட் ஆகுது. இதெல்லாம் நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். இது கிளியிற மாதிரி இருக்குது, அப்படி கிளியக்கூடாது. ஸோ மொத்தமாக இந்த 3 கப்பையும் ஐஸ்கிரீம் கப்பு மாதிரியே ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வேறு வேறு டைரெக்ஷனில் ஓப்பனிங் வர மாதிரி இருந்ததுன்னா கழட்டாது. ஒன்றுக்குள்ளே ஒன்று விழாது. அவ்வளோ ஈஸியாக விழும், பட் அவ்வளோ இதாக விழாது. இப்போ இது இதுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. இதை பிடிச்சி இழுத்து குட்டி குட்டியாக இருக்க அதை கிளிக்கலாம் பார்த்தா மொத்தமும் கிளியுது. மீதியையும் அதே மாதிரி போட்டுடலாம். ஏன்னா எனக்கு ஒரு புது ஐடியா கிடச்சிருக்கு. அதனால் இருக்கிறதுனால இப்படி ஏற்றி மேலேயே போட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் எல்லாம் இப்படி பாட்டாக கழினா நான் என்னடா பண்ணுறது. 1 2 3 நீங்கள் ஆக்சுவலி ஒரு குச்சி பூதுற அளவு லெவல் போட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி 3ஐயும் வச்சுட்டு இதில் இந்த பக்கம் மேலே அடியில் ப்ளைனாக வர மாதிரி வச்சு உள்ளே எல்லாத்தையும் போட்டுருங்க. ஸோ டோட்டல் ஆல் தி 3 I inserted it. இப்போ பண்ணும் போது என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாக பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்டாண்டை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா இது இப்படி மேலே வச்சுருக்கோமா, கீழே இறக்கி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆனால் கீழே இறக்க க்ளோஸ் பண்ண ஈஸி, யூஸ் பண்ண கஷ்டம். அதனால் பரவாயில்ல, இப்படியே வச்சுக்கலாம். இதுதான் ஸ்டாண்டோட இது. ஓப்பன் பண்ணும் போதும் பரவாயில்ல, டைட்டாக வச்சுட்டே போனால் என்னடா பண்ணுறது. ஓகே, லிமிட்டை வச்சு அடி பார்ட்டையே மேல் பார்ட்டாக மாற்றிடுவோன்ட்டு ஒரு புது இதை பண்ணி இங்கே மேலே இருக்கிற 3ஐயும் கீழே போட்டாலும் கஷ்டம்ன்ட்டு வேறு வழி இல்லாமல் ரிப்பீட்டிங் டவுன்வர்ட் புல்லு. இது ஒன்று மட்டும் பர்ஃபெக்டாக இருந்தால் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் இதை இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா கப்பை வேறு எது கொண்டு வந்துச்சா
எதுக்காவது யூஸ் பண்ணுவோம்னு நினச்சி இதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் போட்டு இவ்வளோ கம்மியாக இருக்கேன்னு தப்பாக நினைக்காதீங்க. தட் மீன் குறைச்சி இடம் போட்டுறாதீங்க. அதுதான் கடைசியில் அதிக வேலை காட்டுது. ஒன்று போட்டேன், இடம் இல்லை. அதுதான் புது ஐடியா கிடச்சிருக்கு. 3 ஓட்டை போட்டுருவோம். ஆனால் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, மார்க் தப்பாயிடுச்சுன்னா 3 சொருகுவோம். அண்ணே நம்ம ஐடியா, நம்ம சொல்கிறது தான் சட்டம். செஞ்சு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ மேலே ப்ராப்ளம் கிடையாது. கீழே போட்டு கொண்டு வந்து இப்படி மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி கல்டு வரதா இருந்தா நீங்கள் அந்த ஓட்டைக்கு பதிலாக சைடில் வேற ஒரு குட்டி ஓட்டை போட்டுக்கோங்க. அப்படி முடியலைன்னா இப்படி எல்லாத்தையும் மூடி விட்டு குட்டியாக மூடிக்கோங்க. இது மட்டும்தான் இப்போ இருக்கிற வழி. இந்த ஸ்டாண்டை இப்படியே தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எது ரொம்ப லூஸாக இருக்கோ அது டைட்டாக இருக்கிறது மேலே இப்படி சாய்ச்சி வச்சுருங்க. ஸோ இப்படி இது ட்ரிபிள் டைரெக்ஷனில் இருக்கும் போது 3 சேர்ந்த மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணும்போது விரித்து இதை டவுனில் இறக்கிடுங்க. நிற்கணும், அவ்வளோதான் இங்கே மேட்ரு. இதில் நான் எதுக்கும் சிங்கிள் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன், வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி இதில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கும். அதனால் அந்த ஃபோனை வச்சு டெஸ்ட் பண்ணிடுவோம். ஆக்சுவலி இது வந்து கீழே இருக்கிறத விட மேலே இருக்கிறது சேஃப்ன்ட்டு எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஃபிட் பண்ணி அப்சைட் டவுன் மாற்றியாச்சு. மாற்றி நின்ன உடனே இப்படி ஒன்றில் ஒன்று அப்படியே ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி இப்படி பண்ணும். இது மட்டும் ஏன் தலைகீழாக இருக்குதுன்னு தெரில. அதையும் சேர்த்து சரி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி நான் ஓட்ட போட்ட எக்ஸ்ட்ரா கப் ஒன்று இருந்தது இல்லை, இந்த ஸ்டாண்டில் இப்படி நிற்க வச்சுருவேன். 1 இன்னும் 3 கப்பு இருந்தால் கூட நிற்கும். பட் கப்பு என்கிட்ட இல்லை. ஸோ ஒரே ஐடியா இஸ் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணால் இது கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சுல்ல, அதனால அப்படி இருக்குது. மற்றபடி ஒன்றும் கிடையாது. இதை இப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. இதை கட் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நான் இந்த எக்ஸஸாக இருக்கிறது அடியில் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைரெக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணி உச்சி கீழே வர மாதிரி வச்சு இந்த மாதிரி வச்சிடணும். இப்போ வச்ச உடனே ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னெலாம் இருக்கக்கூடாது. ஹைட்டு சொல்கிறேன், ஏன்னா அந்த பிரெத்து வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இது நம்ம பண்ணியிருந்தோம்ல, அது எக்ஸஸாக இருந்தது இல்லை, ஒரு இதை இந்த 2 இதையும் கனெக்ட் பண்ணிடணும். இன்னொரு இதை மீதி 2 இது 2ம் கரெக்டாக பண்ணணும். ஸோ வந்து ஒரு இதுக்கு 2 வர மாதிரி இது கரெக்டாக பண்ணியாச்சா. இதையும் இந்த மாதிரி டபுள் இதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த கப்பையும் டபுள் ஃபிக்ஸ் பண்ணணும். பார்க்க என்ன தான் வில்லத்தனமாக காமெடியாக இருந்தாலும் என் மண்டைக்கு இதுதான் தோணியிருக்கு. ஸோ இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு, என்னடா இது 3 இப்படி கண்டுக்குது, இதை ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டு கட்டு. இப்போது அந்த இது எல்லாத்தையும் நான் கழட்டிட்டேன், ஏன்னா அதை மேல் வழியாக போடுவோன்னு ஒரு புது ஞானோதய ஐடியா. இப்படி ஒன்று இந்த இது வர்றது எல்லாமே ஓப்பனிங்ஸ் ஹைட்டாக வர்றதை மேல் பக்கமாக வச்சிடலாம். இது 2 இது 3யும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இது கழடக்கூடாதுன்ட்டு இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுப்போம். இந்த 2 ஸ்டிக்கையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று. இந்த ஓப்பனிங் இந்த திக்காக வர லேயர் கீழாக வரணும். இது 2யும் கனெக்ட் பண்ணுறது 2. 3வது இது 2ம் கனெக்ட் பண்ணுற மாதிரி. பட்
விழாமல் பார்த்துக்கணும். வச்சு அப்படியே ஸ்டேப்லர் அடித்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அடிக்கிறதுனா அடிச்சுக்கோங்க. இப்போ நான் வீடியோக்காக சீக்கிரம் முடிக்கணும்னு பண்ணிருக்கேன். ஆல்ரெடி டைம் ஆகிருக்கும், எப்படியும் ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு காய்ஸ். நிற்க வச்சு இப்போது இது மேலே மொபைல் நிற்குதான்னு நான் செக் பண்ணிக்க போகிறேன். தட் மீன் இந்த கேப்பில் வச்சு பாஸ் பண்ணிட்டு. ஆக்சுவலி ஃபோனை வந்து இப்போ இதுதான் ஃபோனுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைரெக்ஷனில் ப்ளேஸ் பண்ணால் ப்ளேஸ் ஆகலை, இந்த டைரெக்ஷனில் ப்ளேஸ் பண்ணால் இந்த ஸ்டாண்ட் மூலமா ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இப்படி ஃபோனை வச்சா நல்லாவே கேமரா ஷூட் ஆகுது. இருந்தும் அப்பப்போ ஏதாவது கரெக்ஷன்னா பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஆல் டைம் கரெக்ஷன்லேயே இருக்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாடா பை பை ஃபேமிலிஸ். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறீங்கன்னா மூணையும் இப்படி மடித்து ஒரு டைமும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை கழட்டி இது மூணையும் இப்படியே வச்சுருங்க. இது ஏன்னா அப்புறம் கழட்டினோன்னா திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு மாதிரி ஆயிடும். போட்டு இதை இப்படி வச்சு எதுவும் பண்ணவும் கூடாதா, அதனால் இது மூணையும் இப்படி ஒட்டுக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மீதி அப்படியே வச்சு இந்த ஸ்டாண்டோட இது அப்படியே இந்த கப்பு மேலே இப்படி போட்டு தலைகீழாகவே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இந்த கப்புக்கும் இதுக்கும் பேர் ஆகும். போட்டு எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முன்னாடி சொன்ன மாதிரியே தான். ஸோ டாடா பை பை ஃபேமிலிஸ்.